தமிழ் குர்ஆன். ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையோர் ஆகலாம். இவ்வாறு விதிக்கப்பெற்ற நோன்பு சில குறிப்பிட்ட நாட்களில் கடமையாகும். ஆனால் அந்நாட்களில் உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுவிடவும். எனினும் அதற்கு சக்தி பெற்றிருப்போர் அதற்கு பரிகாரமாக ஓர் ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். எனினும் எவரேனும் உபரியாக நன்மை செய்தால் அது அவருக்கு நல்லது. ஆயினும் நீங்கள் நோன்பின் பலனை அறிவீர்களானால் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மையாகும். கேள்வி பதில். முஸ்லிம் மக்கள் சிலர் குழந்தைகளை தர்காவுக்கு அழைத்துச் சென்று தலைக்கு மொட்டையடிக்கிறார்கள். இஸ்லாம் இதை பற்றி என்ன கூறுகிறது? அறியாமை மற்றும் மூட நம்பிக்கை காரணமாக இவ்வாறு பின்பற்றுகிறார்கள். குழந்தைகளை தர்காவிற்கு அழைத்துச் சென்றுதான் மொட்டையடிக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அப்படி எதுவும் இஸ்லாத்தில் இல்லை. குழந்தைகளை தர்காவிற்கு அழைத்துச் சென்று மொட்டையடிப்பதை தவிர்ப்பது நல்லது.